அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கம். இந்த டீனேஜ் இருக்குங்களே, அடலசன்ஸ், அதுக்கு அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் அதிலிருந்து வச்சிங்களேன். டீனேஜ் அப்படின்றது 13 வயசுலேருந்து தொடங்குது. அதை ஏன் டீனேஜ் அப்படின்னு சொல்கிறோன்னா, அந்த 13லிருந்து அடுத்தடுத்து வருகிற எண்கள் எல்லாம் டீன் அப்படின்னு தானே முடியும். 13, 14, 15, 16. இது அந்த காலகட்டத்தை அப்படி சொல்லுகிறார்கள். பருவம் அப்படின்னு தமிழில் ஒரு அழகான வார்த்தை. அப்போ புதுதாக ஒரு விஷயத்துக்கு அறிமுகம் ஆவதுன்றது ஒரு குழந்தை நிலையிலிருந்து மாணவனாக இருந்து பெரியவன் அப்படிங்கிற நிலையை அடைவது. அது பெண்களுக்கும் பொருந்தும். அந்த டீனேஜில் கூடவே புதுசாக ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு தயக்கமும் கூடவே இருக்கும். போய் ஏதாவது ஆயிருமோ, அது செஞ்சால் தப்பாயிருமோ, நம்மளை பார்த்து 4 பேர் கேலியாக சிரிப்பாங்களோ அப்படின்னு ஒரு ஒரு தடுமாற்றம் இருக்கும். இப்போ பல பெரியவங்களுக்கு கூட தயங்கி தயங்கி தான் சில விஷயங்களை செய்வாங்க. ஆனால் அந்த வயசில் தான் அது மனசுக்குள்ளே அந்த இயல்பு ஒரு தடுமாற்றம் வர ஆரம்பிக்கும். தடை அப்படின்றது மென்டல் பிளாக்காகவும் அமையும். மனத்தளவிலே ஒரு தடையும் இருக்கும். ஆனால் அதை யாரெல்லாம் உடைக்கிறார்களோ அவர்கள் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். நீங்கள் தயங்கி தயங்கி நின்றுக்கிட்டே இருந்தால் எப்போ தான் அப்புறம் உடைக்கிறது? ஒரு தடவை நீங்கள் தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்கள். அதுக்கு பிறகு அந்த தயக்கமே வராது அப்படின்றதான் மனோ தத்துவவியலாளர்கள் நமக்கு சொல்லுவது. இப்போ இங்கிலீஷில் பேசுறது அப்படின்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆங்கிலம் தாய்மொழியாக இல்லாதவர்களுக்கு. ஏன்னா நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ, இன்றைக்கி உலக அளவில் பல நாடுகளில் ஆங்கிலத்தை வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்தலாம். அல்லது ஆங்கிலம் தெரிஞ்சால் இவர் படித்தவர், புத்திசாலி, விஷயம் தெரிஞ்சவர் அப்படின்னு ஒரு பேர் நமக்கு கிடைக்கும். சமூகத்தினுடைய அணுகுமுறை அப்படி இருக்கிறது. அதுக்காக சொல்ல வரேன். ஆங்கிலம் ஒன்றும் அறிவின் அடையாளம் அல்ல. ஆங்கிலம் என்பது ஒரு மொழி. அது தெரிஞ்ச, ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு பாருங்கள், அதுவும் இந்த கிராமப்பகுதியிலிருந்து சென்னை மாதிரியான பெருநகரங்களுக்கு வருகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பழகிறதுக்கே கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும், கூச்சமாக இருக்கும். இந்த பள்ளியில் முடிச்சுட்டு காலேஜில் சேர்றப்போ ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸாக அவன் சேர்ந்துருப்பான். ஆனால் ஏற்கனவே இங்கேயே பிறந்து வளர்ந்த நம்ம பிள்ளைங்க மத்தியில் பழகிறதுக்கு இதுங்க கொஞ்சம் தசு புசுன்னு இதுங்க இங்கிலீஷ் வார்த்தையாக விட்டு போடுமா, பீட்டர் விடுறதும்பாங்க. அது மாதிரி இதுங்க இங்கிலீஷ் வார்த்தையாக விடும், இல்லை இங்கிலீஷில் பேசுவாங்க. அது அங்கிருந்து வந்த பிள்ளைகளுக்கு ஒருவேளை அவங்க பள்ளியில் அவங்களுக்கு அந்த பயிற்சி இல்லைன்னு வைங்க, ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மையே உருவாகும். இதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னா, நீங்கள் அவங்களோட பழக 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 அந்த சொற்கள்லாம் உங்கள் மனசுலையும் பதியும். கொஞ்சம் பழகுங்க. நீங்கள் பதிலுக்கு இங்கிலீஷில் பேசினா பெருமைன்னு நீங்கள் தான் நினைக்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள்லாம் நினைக்கல. அவனுக்கு அது பழகி போச்சு, அதனால் பேசிகிட்டு இருக்கிறான். அதனால் நமக்கு ஆங்கிலம் தெரியலையே அப்படின்னு தாழ்வு மனப்பான்மையை வளர்க்காதீர்கள். நமக்கும் இது கை வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கணும். தமிழ் எப்படிங்க கற்றுக்கிட்டோம், அதே மாதிரி தான் இங்கிலீஷும். நம்ம தமிழ் என்ன, ஏதாவது தமிழ் வாத்தியார்கிட்ட போய் ஐயா எனக்கு தமிழ் கற்றுத்தாருங்கள் அப்படின்னா கேட்டோம்? இல்லை 30 நாளில் தமிழ் படிப்பது எப்படின்னு புத்தகம் படித்தோமா? சின்ன வயசுலேருந்து அப்படியே தத்தக்கா புத்தக்கான்னு தட்டு மாதிரி எந்தனோ சில சொற்கள்லாம் அப்படியே கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் மொழியை நம்ம பழகின மாதிரி தான் ஆங்கிலமும் அப்படித்தான். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்னு ஒரு பழமொழி உண்டு, ஔவை சொல்லுகிறாளே. அதே மாதிரி தான் ஆங்கிலமும் நாப்பழக்கம்தான். பழக பழக வந்துடும். ஆனால் அந்த பழகிறதுக்கான மனத்தடை இருக்குதே, அதை உடைக்கணும். அந்த மென்டல் பிளாக்கிலிருந்து வெளில வரணும். சார்லஸ்னு ஒரு பேரரசர், ஆங்கில மரபில் என்ன அப்படின்னா, பெரியவங்க வர்றப்போ அங்கெல்லாம் ஹேட் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, குல்லா. பெரியவங்க வந்தாங்கன்னா அந்த குல்லாவை கழற்றி மரியாதை கழற்றுவதுன்றது மரியாதை காட்டுவதுக்கு ஒரு அடையாளம். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கிங் சார்லஸ் வரார். அவர் கிங் சார்லஸை அழிச்சிக்கிட்டு போய் அந்த பள்ளிக்கூடம் முழுக்க சுற்றி காட்டுவதற்கு அப்படின்னு ஒருவரை நியமிக்கிறார்கள். அவர் பாருங்கள், அவரும் ஆசிரியர் தான். அரசரோடு அப்படியே சுற்றி காட்டுறப்போ இவர் தலையில் குல்லாவோடையே இருந்திருக்கிறார். தொப்பியை கழட்டல, தொப்பி போட்டுக்கிட்டே தான் அரசரோடு நடந்து வரார். இது ஒரு பெரிய
பரபரப்பான விஷயமா ஆயிடுச்சு. இன்னும் அரசரோட பக்கத்தில் போகிறாரு, இவர் குல்லாவை கழட்டாமல் இவர் பாட்டுக்கு கூட சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு. அதுக்கு பிறகு இந்த செய்தி அரசர்கிட்ட போயிருக்கிறது. அரசரே அவரை கூப்பிட்டு, இது மரபு, நீங்கள் தொப்பியை கழட்டாதனால என் மரியாதை ஒன்றும் குறைந்து விட போவதில்லை. ஆனால் பார்க்குற மாணவர்களுக்கெல்லாம் ஆசிரியர் இப்படி செய்தால்தான் அதை அவர்கள் கற்க வேண்டும், அவங்களுக்கும் அந்த மரபு, அதை அவர்கள் கற்பார்கள், நீங்கள் ஏன் அப்படி செய்யலைன்னு அவர் அற்புதமான ஒரு பதில் சொல்லுகிறாரு. இந்த உலகத்தில் தன்னுடைய ஆசிரியர் யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை. சொல்லப்போனால் ஆசிரியரை விட உயர்ந்தவர் என்று எதுவும் யாரும் கிடையாது. அரசனாகவே இருந்தாலும் ஆசிரியர் அவர் முன்பு தன்னுடைய தொப்பியை கழற்றி மரியாதை செலுத்தக்கூடிய அளவுக்கு குறைந்தவர் இல்லை. ஒரு ஆசிரியர் அரசனை விட உயர்ந்தவர் என்பதை என் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தொப்பியை கழற்றாமல் கூடவே வந்தேன் என்பதுதான் காரணம்னு சொன்ன பிறகுதான் அரசர் அவரையே பாராட்டி பரிசளித்திருக்கிறார். சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியன் அரசனை விட உயர்ந்தவன் என்பதை மாணவர்கள் தெரிந்து கொள்ளுகிற பொழுதுதான் அவர்கள் ஆசிரியனுக்கு மட்டுமல்லாமல் அவர் சொல்லிக் கொடுக்கிற விஷயத்தின் பேரிலும் மதிப்புள்ளவர்களாக மாறுவார்கள். உங்களுக்கு யார் பேரில் மரியாதை இருக்கிறதோ அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லுகிற விஷயத்திற்கும் நீங்கள் மரியாதை தருவீர்கள். மாணவர்கள் பாடத்தை மதிக்க வேண்டும் என்றால் பாடம் சொல்லித் தருகிற ஆசிரியனும் மரியாதைக்குரியவன், அது முதலில் வர வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ மனதுக்குள் ஒரு தயக்கம் தடுமாற்றம் இருந்தால் தொப்பியை எடுத்திருப்பார். மாணவர்கள் இதை கற்க வேண்டும் என்கிற அந்த திடமான தீர்மானத்தால் தொப்பியை கழற்றாமல் நாம் செய்வோம் என்று தீர்மானித்தாரே, அங்கேதான் உயர்ந்து நிற்கிறார். மனத்தடை அதை உடை, சாதனையை படை, வெற்றி நடை நடக்கலாம் அப்படின்னு அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய நூலிலே எழுதுவார். அதுதான் கற்க வேண்டிய பாடம். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.